பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15வது வசனம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நாம் அமைதியாயிருந்து கர்த்தரை சார்ந்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பதே நம்முடைய பலனாயிருக்கும். பாருங்களேன், அநேக பேர் தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் ஷோ ஆஃப் செய்வார்கள். எனக்கு இவ்வளவு பலன் இருக்கிறது, எனக்கு இவ்வளவு திறன் இருக்கிறது, எனக்கு இவ்வளவு நபர்கள் கூட இருந்து உதவி செய்வார்கள் என்று பல பேர் தங்களுடைய பலத்தை அவர்கள் வெளிப்படுத்தலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எது பலன் என்றால் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மிகுந்த அமைதலோடு நம்பிக்கையோடு தேவ சமூகத்தை சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்கள் உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்களுக்குள்ளே ஒரு பலனை கர்த்தர் தருவார். அதனால தான் ஒரு பெரிய செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எதிர்த்து வந்த பொழுது என்ன நடந்தது தெரியுமா? மோசே மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? சும்மா இருப்பீர்கள் என்றால் சும்மா இருப்பது அல்ல, நீங்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமா இருங்கள் என்று அர்த்தம். நீங்கள் அமைதியாக இருந்து, நீங்கள் நம்பிக்கையோடு இருந்து ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு பலன். ஒருவேளை உங்களுக்கு பின்னாடி வருகிற பார்வோன் தன்னுடைய பலத்தை ரதத்தை வைத்து அவன் காட்டலாம், தன்னுடைய பலத்தை ஆயுதத்தை வைத்து காட்டலாம். ஆனால் உங்களிடத்தில் ஆயுதங்களோ மற்ற காரியங்களோ இல்லை. உங்களிடத்தில் எது இருக்கிறது தெரியுமா? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே. அந்த பலத்தோடு போகும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் செங்கடலை திறக்கிறார், உங்களை வழிநடத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், உங்களுக்கு அவர் ஜெயத்தை தருகிறார். சோர்ந்து போகாதீங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் அமெரிக்கையும் நம்பிக்கையோடு கூட இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பலத்தோடு இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.